Hello friends, welcome to Needles and Ladles. நம்ம friends சில பேர் வீடியோ எடிட்டிங் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் எப்படி KineMasterல வீடியோ எடிட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இதில் இந்த பேசிக் 9 things நான் கவர் பண்ணியிருக்கேன். இது தெரிஞ்சாலே நம்ம ஒரு பேசிக் வீடியோவை எடிட் பண்ணி போடலாம். அதுக்கு முதல் ப்ளே ஸ்டோரில் KineMasterன்னு டைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப் மாதிரியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். பண்ண உடனே ஸ்க்ரீனோட சைஸ் கேட்கும். 16:9 லேண்ட்ஸ்கேப் இதுதான் நம்ம யூஸ்வலாக வீடியோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். 9:16 போர்ட்ரேட் மோடு, 1:1 வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும் வீடியோ. இதை 16:9 கிளிக் பண்ணோன்னே இதுதான் நம்மளோட மெயின் ஒர்க் ஏரியா. இது ஆக்ஷன் பேனல், இது மீடியா வீல், இதில் தான் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ இதில் மீடியாங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே ரெஸ்டோர்டுங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதிலேருந்து வீடியோவை செலக்ட் பண்ண போகிறோம். வீடியோவை செலக்ட் பண்ணும்போது கேட்கும் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது, ஸோ மேக் 720 காப்பீஸ் அப்படின்னு கேட்கும். அப்போது மேக் 720 காப்பிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களோட வீடியோ இந்த மாதிரி வரும், டவுன்லோட் ஆகும் க்ரீன் கலரில். இது வீடியோவோட சைஸை பொறுத்து டைம் எடுக்கும். இப்போது மேலே இருக்கிறது ப்ரிவ்யூ ஸ்க்ரீன், எல்லோ கலரில் இருக்கிறது டைம் லைன். நம்மளோட வீடியோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த டைம் லைனை ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் ஓடும். அப்படின்னா நம்ம போட்ட வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீடியோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வால்யூம். நம்ம வீடியோவில் இருக்க வால்யூம் நம்ம பேசியிருப்போம், அதுக்கு ஹையாக வேணும்னு நினச்சி இன்க்ரீஸ் பண்ணவோ, இல்லைன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், இல்லை வேண்டாம் ஆடியோவே வேண்டாம் மியூட்டோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் வீடியோவில் இருக்கிற வால்யூம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்க வால்யூம் உங்களுக்கு தெரியுது. இப்போது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் லைனை கிளிக் பண்ணோம். அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணோன்னே எல்லோ ஆகிடும். இதுக்கப்புறம் அங்கே ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக நம்ம வீடியோவோட வால்யூம் 100%ல் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபுல் வால்யூம் வேணும்னா 200% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குறைக்கணும் அந்த மாதிரினா என்ன நம்பரில் வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை மியூட் பண்ணோன்னாலும் ஸ்பீக்கர் பட்டனில் மியூட் பண்ணலாம், இல்லை 0 கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் என்னோடய வீடியோவில் இருக்கிற வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், வால்யூம் இல்லை நம்ம வீடியோவில். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ கிளிப்பில் இருக்கிற வால்யூமை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்லை மியூட் கூட பண்ணிக்கலாம். இப்போது வால்யூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸ்ப்ளிட் ஆர் ட்ரிம். அதாவது எடிட்டிங்கில் நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட்டிங்னா என்னென்னா ஒரு ஒரு கண்டினியூஸ் வீடியோவை நடுவில் கட் கொடுக்கறது தான் ஸ்ப்ளிட்டிங். ஸோ எடிட்டிங்கில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. இதை வச்சு நம்மளுக்கு தேவையில்லாத வீடியோ கிளிப்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ப்ளே ஹெட்டு. இது எங்கே இருக்கோ அதுதான் நம்ம வீடியோவோட எந்த பொசிஷனில் இருக்கோங்கிறது நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே தேவையோ அங்கே அந்த ப்ளே ஹெட்டை பொசிஷன் பண்ணிவிட்டு சிசர் சிம்பிள் இருக்கும் ஐகான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு 4 ஆப்ஷன் வரும். நம்ம 4த்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட். இந்த ஆப்ஷனில் நம்ம ப்ளே ஹெட் இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, அதோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். இப்போ நம்ம ப்ளே ஹெட்டை வச்சாச்சு. இப்போ ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணோன்னு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபுல் வீடியோவும் போயிடுச்சு. இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் ஆப்ஷனை பார்ப்போம், ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட்டு. இது என்ன பண்ணும், அதே மாதிரி ப்ளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணும். ஸோ எங்கே தேவையோ அங்கே பொசிஷன் பண்ணி கிளிக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஃபுல் வீடியோவும் போயிடுச்சு. தேர்ட் ஆப்ஷன் ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட், அது அடுத்தது பார்ப்போம். ஃபோர்த்து பார்ப்போம் ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருப்போம், அதில் ஏதாவது பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு ஃபோட்டோவாக வேணும் காமிக்கணும்னு நினச்சோன்னா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ப்ளே ஹெட்டை பொசிஷன் பண்ணி ஸ்ப்ளிட் அட் ஃப்ரீஸ் போட்டிங்கன்னா ஒரு பிக்சர் வந்துடும். அந்த பிக்சர் உங்களோட ஃபோன் கேலரியில் கேப்சர்டுங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதையும் அன்டூ பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட். எங்கே தேவையோ ப்ளே ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை செலக்ட் பண்ண உடனே இப்போ அந்த ப்ளே ஹெட் வச்சாச்சு. செலக்ட் பண்ண உடனே
அதே சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட்டு கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்ம கண்டினியூஸ் வீடியோவில் ஒரு ஸ்ப்ளிட் விழுந்துடும். அதாவது ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியும் பாருங்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டு விழுந்திருக்கு. ஆனால் வீடியோவில் எந்த சேஞ்சும் ஆகாது. இதே மாதிரி வேறு எங்கே வச்சு இன்னொரு பார்ட் நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். இது ஸ்கூல் ப்ராஜெக்ட். அவங்க காட்டனை எப்படி ஒரு த்ரெட்டாக இது பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ த்ரெட்டை காமிச்சிட்டு அது ரொம்ப நேரம் திரிக்கிற அந்த பார்ட்டில் திரும்ப வச்சுட்டு அதே மாதிரி அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் வச்சாச்சு. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி டஸ்ட்பின் அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. வீடியோவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம ஷூட் பண்ணும்போது நார்மல் ஸ்பீடில் இருக்கும். அதை நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிக்கணும், டைம் லேப்ஸ் மாதிரி, இல்லைன்னா ஸ்லோ மோஷனில் காமிக்கணுன்னாலும் அதோடய ஸ்பீடை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தேவையான வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையான வீடியோ கிளிப் செலக்ட் பண்ணால் எப்போவுமே அந்த எல்லோ கலர் பார்டர் வரும். வந்தோடனே அது கிளிக் ஆனோடனே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஸ்பீடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக நம்மளோட வீடியோ ஸ்பீட் 1ல் இருக்கும். நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1.4 வச்சுருக்கேன். அது பாருங்கள் டைம் லைனில் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்புங்கிறதும் காமிக்கும். இந்த மாதிரி நம்ம 8 டைம்ஸ் ஃபாஸ்டராகவும் ஆக்கிக்கலாம், இல்லைனா ஸ்லோவும் பண்ணிக்கலாம். இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப விசிபிளாக இல்லை, ஆனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் ஆட் பண்ணுறது. இப்போ ப்ளே ஹெட் ஸ்டார்டிங்கில் இருக்குது. மீடியாவில் போய் வச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லைட் ஆட் ஆகும். அதே மாதிரி எண்ட்லேயும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வீடியோவுக்கு நடுவில் வைக்கணுன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த கண்டினியூஸ் வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது ஸ்ப்ளிட்டு எப்பயும் போல் ப்ளே ஹெட்டை வச்சுட்டு சிசர் சிம்பிளில் போய் ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆகிடும். அதாவது ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். பாருங்கள், இப்போ வீடியோவில் வந்துருச்சு. இப்போது திரும்ப ப்ளே ஹெட் அதே இடத்துல வச்சுட்டு மீடியாக்குள்ளே போங்க. மீடியா கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்டுங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக அவங்களே பேக்ரவுண்டுக்கு சில சாம்பிள் இது கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சாலிட் கலர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். சாரி, இங்கே பிளாக் கலரே செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது அது கலருக்குள்ளே போனீங்கன்னா கலர் பேலட்டாகவும் இருக்கும், வீலாகவும் இருக்கும். எது உங்களுக்கு வேணுமோ அதை வச்சு உங்களுக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிளாக் கலரில் இருந்த ஸ்லைடை வந்து நம்ம ப்ளூ கலரில் மாற்றிட்டோம். ஸோ ஒரு ஸ்லைடு இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது எப்படி ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோவை நம்ம ரொட்டேட் பண்ணுறது. இப்போ நான் அதே ரெஸ்டோர்ட் ஃபோல்டர்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த கிளிப்பை எடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அது லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். இது மாதிரி வீடியோ கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிக்சரை மிரர், அதாவது ரிஃப்ளெக்ஷன் இமேஜும் எடுத்துக்கலாம், இல்லை ரொட்டேட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம எப்படி டெக்ஸ்ட்டு கொடுக்கறது. இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். அதை லேயரில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் என்னமோ அதை கொடுத்துருங்க. அதை டைப் பண்ணி முடித்த உடனே ஓகே பட்டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட கண்டென்ட் வந்துருச்சு. அதை பெருசாக்க சின்னதாக்க வெறும்னு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். அதே மாதிரி ஏஏன்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இது பத்தலைன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபாண்ட்டில் அனிமேஷன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே ஃபேடுங்கிற அனிமேஷன் கொடுத்துட்டு அதை ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வச்ச அந்த இதோட ஃபாண்ட் எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு இந்த மாதிரி. ஓகே, இந்த ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் இல்லை, நம்ம ஸ்லைடில் மல்டிபிள் டெக்ஸ்ட் கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்கோம். அது தவிர்த்து நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸுங்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட் கூட கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு நடுவில் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னாலும் இதே ஃபார்மேட் தான். வீடியோவுக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ளே ஹெட்டை வச்சுட்டு டெக்ஸ்ட்டுங்கிற லேயரில் போய் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டைப் பண்ணிடணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு 2-3 அனிமேஷன் காமிக்கிறேன். ஸ்கேல் டவுன், லெட்டர் பை லெட்டர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ண உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக ஒரு லென்த்தில் வரும். ஆனால் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தூரம் அதிகமாகவோ இல்லை சின்னதோ பண்ணணும்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். இன்க்ரீஸ் ஆகும். சின்னது பண்ணணுன்னாலும் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. டெக்ஸ்ட்டுக்கே இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவுட்லைன் கூட இருக்குது.
அந்த அவுட்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணுங்கள். இது பிளாக் கலரில் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதோட திக்னஸும் ஏற்றலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கிறத யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஆக்கலாம். அடுத்தது மியூசிக் ஆட் பண்ணுறது, மெயினாகவோ இல்லை பேக்ரவுண்டுக்கோ ஆடியோ ஆட் பண்ணுறது. ஸோ ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே சாங்ஸ் ரெக்கார்டட் நம்ம பேசி வைக்கிறதெல்லாம் இருக்கும். மியூசிக்குள்ளே போங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு 4 to 5 நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு புதுசாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருக்கிற மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே அந்த மியூசிக் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துருச்சு. இதில் இருக்கிற வால்யூம் தான் வேணும்னாலும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் இது பேக்ரவுண்ட் மியூசிக்னால ஒரு 20% வச்சுருக்கேன். இப்போது அங்கே டெக்ஸ்ட் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம் எவ்வளோ லென்த் வேணுமோ. ஆனால் மியூசிக் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு லூப்புங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டாம். அதுக்கு பதில் லூப் டு எண்டுங்கிறத எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஃபுல்லாக சாங் வந்துடும். இப்போது நம்ம வீடியோ ஃபுல்லாக சாங் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர். இப்போ நான் கொடுக்குறேன், இந்த கண்டென்ட் முடிஞ்சு தனியாக கொடுக்கறதுக்கு பேர் வாய்ஸ் ஓவர். அது இந்த ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்த உடனே நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் பேசும்போது இந்த க்ரீன் எல்லோ ரெட்டெல்லாம் உங்கள் வால்யூம் எவ்வளோ லெவலில் போகுதுங்கிறது அங்கே காமிக்கும். இதை நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு காமிக்கலை. இந்த மாதிரி வரும். நீங்கள் பேசி முடித்த உடனே கீழேயும் தெரியுது பாருங்கள் டிஃப்ரெண்ட். ஸ்டாப் பட்டன் கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் வீடியோ எடிட்டிங். ஸோ அடுத்து சேவ் பண்ணுறது. அது என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக முடித்த உடனே மேலே ரைட் டாப்பில் ஒரு பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ண பட்டனை கிளிக் பண்ணோன்னே இது அடுத்த ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும், எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிவிட்டு. அதை கிளிக் பண்ணணும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணோன்னே உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். உங்கள் வீடியோ சைஸை பொறுத்து டைம் எடுக்கும். இது ஒரு 10 செகண்ட் வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன், அதனால் சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்ட உடனே இங்கே வெளியே காமிக்குது பாருங்கள் பேரோட. இப்போ வீடியோ இது எக்ஸ்போர்ட் ஆனது நம்ம ஃபோன் கேலரியில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் தனியாக க்ரியேட் ஆகி அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் அதிலேருந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த வீடியோ எடுத்தாச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே கீழே ஷேர் பட்டன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அது வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சால் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம். இது தவிர்த்து இன்னும் அட்வான்ஸ் பிக்சர் இன் பிக்சர், பேன், ஜூம் இதெல்லாம் இருக்குது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.